ஒரு கிராமத்தில் முயலும் பூனையும் இருவரும் நல்ல நண்பர்கள். அவர்கள் மாலை பொழுதும் காலை பொழுதும் வீட்டில் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். கோடை விடுமுறையில் மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கோடை விடுமுறை முடிந்த பின்பு வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றார்கள். அங்கு சமையல் போட்டி நடப்பதாக அறிவிப்பு வந்தது. முயலும் பூனையும் பதட்டத்துடன் வீட்டிற்கு சென்றது. பூனை சமைப்பதற்கு தேவையான பொருட்களை எழுதி கொண்டிருந்தது. அன்று முயலும் பூனையும் வீட்டிற்கு சென்று சமைத்து பார்த்தது. பின்பு மறுநாள் சமையல் போட்டிக்கு வந்து கலந்து கொண்டது. அதில் பூனையும் முயலும் ஒரு புறமும், மறுமுனையில் நரியும் நாயும் ஒரு புறமும் சமைத்துக் கொண்டிருந்தது. விறுவிறுப்பாக சமையல் போட்டி நடந்து கொண்டிருந்தது. பூனையும் முயலும் நடுவர்கள் முன்னிலையில் சமைத்துக் கொண்டிருந்தது. நடுவர்கள் இரு அணியும்